பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரர் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆன்லைன் வாயிலாக மீண்டுமாக நாம் கூடும்படி, இந்த இசை கருவியை கற்றுக்கொள்ளும்படி கூட தேவன் கிருபை கொடுத்ததற்காக நம்ம நன்றியோடு கூட நம்ம ஜெபித்து நம்ம துவங்குவோம். நம்ம இப்போ ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் கூட அப்போ அந்த ஆன்லைன் வாயிலாக நாங்கள் இந்த இசை கருவியை கற்றுக்கொள்ள கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் இதை அறிந்திருக்கிறீங்க. இன்றைக்கும் கற்றுக்கொள்ள போகிற சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படி தகப்பனதுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு டிவோஷனில் ஒரு சின்ன காரியத்தை பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம பைபிளில் ஒரு வசனம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, உங்கள் போதகத்தினாலே நிரப்பி. ஸோ அதிகால திருச்சபையில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, போதனைகளினால நிரப்புனாங்க. தே ஹாவ் மோர் ப்ரீச்சிங், டீச்சிங் அண்ட் சர்மன். கர்த்தருடைய வார்த்தையை அவங்க பேசுவதும் தியானிப்பதும் மிக அதிகமாக இருந்தது. பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது அவர் சாயங்காலம் தொடங்கி நடுராத்திரி மட்டும் பேசி கொண்டிருந்தார். அப்போ தான் ஐத்திகுன்னு நினைக்கிறேன். அவர் இந்த ஜன்னல் வழியாக கீழே விழுந்து மறித்து போகிறார். அப்புறம் பவுல் வந்து அவர் ஒருவரை எழுப்புறார். அந்த அற்புதம் நடக்குது. அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் தொடங்கி நடுராத்திரி மட்டும் பவுல் என்ன பண்ணாரோ உபதேசித்து கொண்டிருந்தார். இப்போ அநேக இடங்கள் நம்ம புதிய ஏற்பாடில் வாசிக்கிறப்போ அவங்க ரொம்ப அதிகமாக பாடல் பாடினது போல் இருக்காது. ஆனால் பாடியிருக்கிறாங்க அவங்களோட கேதரிங்கில். நமக்கு பைபிளில் வந்து அவங்க பாடினாங்க அப்படின்னு இல்லை, ஆனால் பாடுங்க அப்படின்னு இருக்குது. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை புகழ்ந்து பாடி, அதே போல் ஞான பாட்டு, சங்கீதம் இது போல் இருக்குது. அதுக்கப்புறம் 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டில் இந்த சபை சர்ச் ஃபாதர்ஸ் அப்படின்னும் அவங்களாம் எழுதும் பொழுது நிறையா சர்ச் ஹிஸ்டாரியன் எழுதியிருக்கிறாங்க. அதாவது சர்ச் ஹிஸ்டாரியன் மட்டும் இல்லை, அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாத செக்குலர் ஹிஸ்டாரியனும் இது போல் கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க. அவங்க கூட்டம் கூடுறாங்க, கூடி அவங்க பாடல்களை பாடுறாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஓகே, அப்போ பாடல்கள் பாடினாங்க, பாடவே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதிக முக்கியத்துவம் எது கொடுத்தாங்கன்னா டீச்சிங் தான் கொடுத்தாங்க. வார்த்தையை பேசுவதும் போதிக்கிறது தான் கொடுத்தாங்க. நம்ம அதனால தான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அவங்க போதனைகள்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டப்படுறாங்க. இந்த டீச்சிங், இயேசு கிறிஸ்துவோடைய போதனைகள், அப்புறம் இவங்களுக்கு கொடுக்குற புது வெளிப்பாடுகள், எல்லா விஷயங்களும் மக்களை வந்து உறுதியாக கட்டி எழுப்புனது. அது ரொம்ப வருஷத்துக்கு வந்து அது அப்படியே இருந்தது. அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக நேரம் கொடுத்தாங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதில் என்னங்க இருக்குது, வார்த்தையை கொடுத்து யாவன் கேட்காம போகிறான். அது ரொம்ப குறைச்சிக்கிட்டே வந்து இப்போ எது அதிகமாகிடுச்சுன்னா பாடல் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு பாடி இதெல்லாம் செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அது மாதிரி இருக்கும். இப்போ நம்மலாம் சேர்ந்து பாடுறோம் இல்லையா, பாடி எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது எல்லாம் சேர்ந்து செய்கிற இந்த பேட்டர்ன் வந்து லேட்டஸ்ட்டாக வந்த பேட்டர்ன் தான். ஸோ பிகினிங்கில் வந்து யாரோ ஒருத்தர் ஜோம் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் பாட்டு பாடும், இந்த போல் தான் அவங்க காங்கிரேஷனில் இருந்திருக்கு நிறையா இடங்களில். சரி, அப்போ ரீசெண்டாக என்னாச்சு, அப்போ அந்த பாடல்கள் ஒரு 1/2 மணி நேரம் பாடுறாங்கன்னா செய்தி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி கொடுப்பாங்க. நிறைய தியானம் பண்ணுவாங்க, இது நிறைய இருக்கும். அப்புறம் நாளடைவில் கொஞ்சம் என்னாச்சுன்னா ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் டைம் கொடுத்தாங்க. 1 மணி நேரம் பாடல் ஆராதனை செஞ்சாங்கன்னா 1 மணி நேரம் வார்த்தை ஆராதனை அப்படி இருந்தது. இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னா 1 மணி நேரம் பாட்டு, 1/2 மணி நேரம் மெசேஜ். ஒரு சில இடத்துலலாம் 20 நேரம் தான், 20 நேரம் கிடையாது, 20 நிமிஷம் தான். 20 மினிட்ஸில் அவங்க என்ன பேசி என்ன தியானிக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ அது போல் தான் அவ்வளோதாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஸ்கூலில் கூட 20 மினிட்ஸ் தான் பீரியடு. அதனால் அவ்வளோ பேசினா போதும், அதுக்கு மேலே மக்கள் கவனிக்க மாட்டாங்க. இப்படி என்னென்னமோ காரணத்தை சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா
பாடல் 1 மணி நேரத்துக்கு மேலே பாட்டு பாடுறாங்க. செய்தி கொடுக்கறது, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறது 1/2 மணி நேரம், 20 நிமிஷம் அப்படியே. இன்னும் போக போக இன்னும் குறைச்சிட்டே போக இன்னும் போக பார்த்தா மெசேஜே இருக்காது நினைக்கிறேன். வெறுமனே வந்து 2 மணி நேரம் பாட்டை பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் போயிடுவாங்களாட்டிருக்கு. ஓகே. ஸோ ஆனால் வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க போதிக்கிறது, கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கிறது, போதிக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் கூடும் பொழுதெல்லாம் அவங்க எவ்வளோ பிரசங்கிக்க முடியுமோ, எவ்வளோ விலைக்கு அவங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க. நம்ம நிருபங்களே வாசிக்கும் பொழுது நம்ம இப்போலாம் யார்கிட்டையாவது கேள்வி கேட்டால் வச்சுக்கோங்களேன், கேள்வி கேட்டால் அதெல்லாம் படி தெரியும் அப்படின்னு மோஸ்ட்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஆனால் பவுல்கிட்ட அவங்க கேள்வி கேட்குறாங்க, அது எப்படி மரிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம திரும்ப வருவோம், நம்ம தான் மண்ணோட மண்ணாயிருவோமே, அப்போ உயிர்த்தெழுதலில் எந்திரிப்போம்னு சொல்கிறீங்க, அது எப்படி நடக்கும், அது போல் கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் இந்த தெசலோனிக்கேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு விரிவாக எழுதுறாரு. அதாவது இனி வரும் மாம்சம் நம்ம ஒரு விதையை விதைக்கிறப்போ மரத்தை விதைக்கிறது இல்லை, சின்ன விதையை விதைக்கிறோம், அது பார்த்திங்கன்னா வளர்ந்து எப்படி இருக்குது, மரமாகுது ஆகிறது இல்லையா. ஸோ அதே போல் நம்ம மறுபடியும் மீண்டும் எழுந்துறோன்னு அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அநேக வசனங்கள் மூலிமா. ஸோ இப்போ கேள்விகள் கேட்கும்போது அநேக விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள வசனத்தில் கட்டி எழுப்பி அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்ததுன்னா, வேத வசனங்களை அவங்க ஆராய்ந்து பார்த்ததினால் இந்த பெரோயா மக்களை குறித்து வாசிக்கிறோம். அவங்க வந்து வேத வசனங்களை, வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை காட்டிலும் இவங்க நற்குணசாலிகளாக ஆனார்கள். அப்போது இவங்க வந்து ஒரு நல்ல குணங்களுடையவர்களாக ஆனாங்க. எப்படி ஆனாங்கன்னா, வசனத்தை அவங்க தியானம் பண்ணனால. அப்போது ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்குது. நம்ம எல்லாருமே சொல்லணும் இல்லையா, ஆண்டோடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. அப்போ ஆண்டோடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அப்போது இது எல்லாமே சொல்லிவிட்டு நம்ம நாளடைவில் உலகத்துக்காக மக்களை பார்த்துக்கிட்டு நம்ம குறைச்சிக்கிட்டே டைமை போகிறது நல்லதில்லை. ஸோ நாம் அதிக முக்கியத்துவம் அவருடைய வார்த்தைக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, டாப் ப்ரையாரிட்டி நம்ம வந்து கொடுக்கணும். மற்றது எல்லாமே அடுத்தது தான். சரியா? சரி, அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் அவங்க ஆதிகால திருச்சபையில் செஞ்சாங்க. ஸோ நம்மளும் அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி நடப்போம். ஓகே. ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போது 2 விஷயம் சைமில்டேனியஸாக பார்த்துட்டே இருக்கிறோம். ஒன்று வந்து அப்ளையிங் கார்ட்ஸ். ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி கார்டு அப்ளை பண்ணுறது, அதே நேரத்தில் அந்த எவ்ரி ஃபஸ்ட்டு கவுண்ட் எப்படி பார்க்கணும், அதை வந்து நம்ம செய்கிறோம். அதே நேரத்தில் சவுண்டு மேட்ச் வந்து நம்ம வந்து இந்த இயர் ட்ரைனிங்காக என்ன பண்ணுறோம், அந்த சவுண்டு மேட்ச் பண்ணி அது எந்த நோட்டுன்னு கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கில் அந்த குவார்ட்டர் நோட், கிராட்சட் அது வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து இந்த வீக் அசைன்மெண்ட்ஸில் உங்களுக்கு குவேவர் இருக்கும். குவேவர் அப்படின்னா அந்த அரை கவுண்ட் அப்படின்னா 1, 1.5, 2, 2.5 அப்படி ஹாஃப் கவுண்டில் வரும். ஸோ அப்போ இனிமேட் நீங்கள் கவுண்ட் பண்ணும் பொழுது ஜஸ்ட் 1 2 3 4 1 2 3 4 அப்படி கவுண்ட் பண்ணால் இந்த நோட்ஸ் எழுத முடியாது. நம்ம 1 அண்டு போட்டு நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போது அதே டெம்போ தான், பட் 1 2 3 4 1 and 2 and 3 and 4 and 1 2 3 4 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4. ஸோ நீங்கள் இனிமேட் இப்போ இந்த வார அசைன்மெண்ட்ஸ் அந்த சவுண்ட் மேட்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் ஷீட்டை எழுதும் பொழுது வெறுமான 1 2 3 4 மட்டும் போடாமல் 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு அண்டு, 2க்கும் 3க்கும் நடுவில் ஒரு அண்டு, 3க்கும் 4க்கும் நடுவில் ஒரு அண்டு, அடுத்த 4க்கும் 1க்கும் நடுவில் ஒரு அண்டு. அப்போது 1 and 2 and 3 and 4 and இந்த அண்டு சிம்பிள் போட்டால் கூட ஓகே தான். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம இனிமேட்டு எழுதணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு நோட்ஸ் வந்து எங்கே நமக்கு உட்காருது அது வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இந்த சவுண்ட் மேட்ச் அசைன்மெண்ட்டுக்கு நீங்கள் 1 and 2 and அந்த மாதிரி எழுதணும். நான் அந்த சாம்பிள் ஷீட் அனுப்புகிறேன். ஸோ அதை பார்த்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அப்ளையிங் கார்ட்ஸில் 6/8 நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே மறவாமல் நினைத்திரையா பாட்டுக்கு வந்து சிலபிள் பிரிச்சிருப்போம். சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன் கிளாஸ் பார்த்தப்போ பிரிச்சிருப்போமா, இல்லை சிலபிள் பிரிச்சப்பில்ல. அதுக்கப்புறமேட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ரிதமில் 3/4 6/8 பார்த்தப்போ இதை நம்ம பார்த்துருப்போம். ஓகே. ஸோ அது பாட்டுடைய நோட்ஸ் இங்கே இருக்குது.
ஸோ நம்ம கார்டு அப்ளை பண்ணும்போது எவ்ரி ஒன் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ 6/8 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம். அதே நேரத்தில் 6/4 அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே 3/4 பார்த்தோம் இல்லையா? ஸோ 3/4 அப்படியே டபுள் பண்ணால் 6/8 கிடைக்கும். பட் 6/8 இல்லாமல் 6/4. ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து 3/4 டபுள் பார் கணக்கு. டபுள் பார்னால் நம்ம 3/4 1 2 3 1 2 3 அப்படி கவுண்ட் பண்ணுவோம். அப்போ 2 3 கவுண்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 6 கிடைக்கும். அப்போது 1 2 3 1 2 3 அப்படி கவுண்ட் பண்ணாமல் 1 2 3 4 5 6, அதாவது இந்த 3/4 வால்ஸையே நம்ம 2 பார் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இதை 6/8 ஒரு மெஷர் கிடைக்கும். ஸோ நிறைய நேரத்தில் கீபோர்டில் அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 கவுண்ட்டுக்கு லைட் எரியாது. அந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் அங்கிட்டு ஓடினாலும் இந்த பிளிங்க் ஆகிறது ஜஸ்ட்டு 3னா ஃபஸ்ட்டு 3 கவுண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு கவுண்ட்டு பிளிங்க் ஆகும். ஸோ அப்போ நம்ம டபுளாக கவுண்ட் பண்ணிக்கணும் கீபோர்டில். அதாவது இந்த 6/8 2 சொன்னேன் இல்லையா? 6/8 நமக்கு ஸ்லோ சாங் ஒரு 6/8 இருக்குது, அதே போல் ஸ்பீட் சாங் இருக்குது. அதாவது 4/4 ஒரு 6/8, நம்ம 4/4 ரிதமில் ஒரு 6/8 கவுண்ட் பண்ணுவோம். அதே நேரத்தில் 3/4 நமக்கு டபுள் பண்ணும்பொழுது 6/8 அதுவும் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது பார்க்குறது நம்ம 3/4 டபுள் பண்ணால் அந்த ஸ்டைலில் வர்றது தான். சரி, அப்போது 1 2 3 4 5 6. ஓகே, மெட்ரோ நம்ம போடுறேன். 1 2 3 4 5 6. அப்போது 6 கவுண்ட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ மொதல் மெஷரில் என்ன இருக்குன்னா மறவாமல் நினைத்தீரை அப்படின்ருக்கு. ஸோ இந்த பாட்டு வந்து டி மைனர் ஸ்கேலில் இருக்குது. ஓகேவா? டி மைனர் ஸ்கேல். ஸோ அப்போது நம்ம டி மைனர் ஃபேமிலி கார்டு யாருக்கு ஞாபகம் இருக்குது? ஓகே, ஸோ டி மைனர் கார்டு ப்ரொக்ரஷனில் ஃபேமிலி கார்டு சொல்லும்போது டி மைனர், ஜி மைனர், ஏ மைனர். மேஜர் ரிலேட்டிவ் மேஜர் பார்க்குறப்ப எஃப் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர், சி மேஜர். ஓகே, நம்ம இப்போ வந்துடலாம். இது டி மைனர் ஸ்கேலில் இருக்குது. ஃபஸ்ட்டு மெஷரில் மறவாமல் நினைத்தீரை அது வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன நோட்டு வருது அப்படின்னா ஜி வருது, ஏ வருது, எஃப் வருது, இ வருது, டி வருது. ஸோ ஜி, ஏ, எஃப், இ, டி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எப்போதும் போல் நோட்ஸ் வந்து பார்த்தும் போடலாம். இல்லை இன்னொன்று ஷார்ட்கட் என்னென்னா, நமக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் ஸ்டார்டிங் அப்படிங்கிறது ரூட் கார்டில் தான் ஆரம்பிக்கும். சரியா? ஸோ ரூட் கார்டுனா என்ன அப்படின்னா, இப்போது சி மேஜர் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அதோடைய ரூட் நோட் என்ன அப்படின்னா, சி மேஜர் ஸ்கேலில் ஃபஸ்ட்டு நோட்டு சி வருதா, அப்போ சி தான் ரூட் நோட். ஒரு ஸ்கேலில் முதல்ல வர நோட்டு தான் ரூட் நோட் அப்படின்வோம். அப்போ அதோட கார்டை தான் ரூட் கார்டுன்னு சொல்லுவோம். இப்போ சி மேஜர் ஸ்கேலில் சி தான் ரூட் நோட், அப்போ சி மேஜர் கார்டு தான் ரூட் கார்டு. இப்போ டி மைனர் ஸ்கேலில் டியில் தான் ஆரம்பிக்கும், அப்போது டி தான் ரூட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இது மைனர் அப்படின்றனால அப்போ டி மைனர் தான் ரூட் கார்டு. ஓகே, அப்போ டி மைனர் தான் ரூட் கார்டு அப்படிங்கிறப்போ நம்ம டி மைனரை நம்ம என்ன பண்ணலாம், யோசிக்காம கூட போட்டுக்கலாம். டி மைனர் நோட்ஸ் வச்சு தான் போடணுன்னா நோட்ஸ் வச்சு நமக்கு போடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஏ, எஃப்இடி 5 நோட்டு இருக்குது, டிஇ, எஃப்ஜிஏ. ஸோ வரிசையாக 5 நோட் இருக்குது. நமக்கு அதிகமாக எஃப் 3 எஃப் இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது. ஸோ டி மைனரில் நோட் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஏ. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு டி மைனர் தான் செட் ஆகும். ஸோ ஓகே, அப்போ கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மெஷர், ரெண்டாவது மெஷரில் பார்த்தீங்கன்னா தீரையா இ வருது, சி வருது. சியும் ஈயும் வந்திருக்கு, இ ஒரு தடவை, சி ஒரு தடவை. அப்போ ஈயும் சியும் இருக்கிற ஃபேமிலி கார்டில் பார்க்குறப்போ டி மைனரில் ஈயும் சியுமா, ஈயும் இல்லை, சியும் இல்லை. ஜி மைனரில் ஈயும் இல்லை, சியும் இல்லை. ஏ மைனரில் சியும் இருக்குது, ஈயும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஏ மைனர் வாசிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, எஃப் மேஜரில் சி இருக்குது ஆனால் இ இல்லை, இங்கே சியும் இல்லை, ஈயும் இல்லை. ஸோ சி மேஜர்லேயும் சியும் இருக்குது, ஈயும் இருக்குது. அப்போ ஏ மைனர் ஆர் சி மேஜர் நம்ம வாசிக்கலாம்.
ஸோ ஆனால் யூஸ்வலாக நம்ம மேஜர் ஃபேமிலி கார்டு பார்க்குறப்போ அதிகமாக நம்ம அந்த ரிலேட்டிவ் மைனர் தேவைப்பட்டால் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மைனர் ஸ்கேல் மைனர் கார்டு வாசிக்கும் பொழுது நம்ம ரிலேட்டிவ் மேஜர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். அதாவது மேஜர் கார்டுக்கு நம்ம ரிலேட்டிவ் மைனர் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், ஒரு சேஞ்சுக்கு ஒரு வெரைட்டிக்கு இம்ப்ரூவைசேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்படி தான் அது இருக்கும். ஆனால் மைனர் கார்டுக்கு நம்ம ரிலேட்டிவ் மேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனாக மட்டும் இல்லாமல் அது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் அது எப்போதுமே நிறையா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது மைனர் கார்ட்ஸுக்கு நம்ம இருக்க ரிலேட்டிவ் மேஜரை எல்லா மைனருக்கும் நிறையாவே யூஸ் பண்ணுவோம். நானும் நிறைய யூஸ் பண்ணேன். இப்போ இங்கேயுமே நம்ம போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஏ மைனரே போடுவோம். ஏ மைனர். ஓகே, குட். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்லா தான் இருக்குது. திரும்ப ப்ளே பண்ணுறேன். இப்போ ஏ நல்லா தானே இருக்குது, ஏன்னா நமக்கு நோட் செட் ஆகுது, அதனால் சூப்பராக செட் ஆகும். இப்போ ஏ மைனருக்கு பதிலாக சி மேஜர் நான் அப்ளை பண்ணுறேன். சி மேஜர். அப்போது ஓகே, ஸோ அப்போ எப்படின்னா ஓகே, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஏ மைனரை விட சி மேஜர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நமக்கு பிளெண்ட் ஆகும். ஸோ எப்போதுமே அதனால் நம்ம நிறையா இந்த மைனர் கார்டு வாசிக்கும் பொழுது நிறையா ரிலேட்டிவ் மேஜரை நம்ம வாசிப்போம். நானும் நிறையா அப்படி வாசிப்பேன். ஸோ சி நல்லா இருக்குது, அப்போ சிஏ வச்சுக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெஷரில் டி வருது, எஃப் வருது, ஜி வருது, இ வருது. ஓகே, ஸோ அப்போது டி எஃப் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டி மைனரில் வரும், ஜியும் இயும் பார்த்தீங்கன்னா சி மேஜரில் தான் வரும். அப்போது டிஎஃப்ஜி அப்படி இருக்க மாதிரி எதுவும் இல்லை டிஎஃப்இ இருக்க மாதிரி இருக்கான எதுவும் இல்லை. ஸோ நமக்கு என்ன, டிஎஃப்பை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டி மைனர் போடலாம், இல்லை பி ஃப்ளாட் மேஜர் கூட போடலாம். டிஎஃப் இருக்குல்ல, ஆமாம். ஓகே, அப்போ டி மைனர் ஆர் பி ஃப்ளாட் மேஜர் இங்கே ஃபஸ்ட்டு 2 கவுண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஆனால் அடுத்த 2 கவுண்ட்டுக்கு எஃப் 2 இ வந்துருக்கு. ஸோ இ வந்திருக்கனால நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், எதர் இ மைனர் ஆர் சி மேஜர், அங்கே தான் போய் ஆகணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலான்னா 2 கவுண்ட் மட்டும் மாற்றினா நல்லா இருந்ததில்ல. இப்போ திரும்ப சி மேஜர் நம்ம போட்டால் ஃபஸ்ட்டு 2 கவுண்ட்டுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, மேட்ச் ஆகலை. ஏன் மேட்ச் ஆகலை? நமக்கு நோட் வந்து டிஎஃப் இருக்குது, நம்ம சி மேஜர் கார்டு கொடுத்தோம்னா சி மேஜர் கார்டில் சிஇஜி இந்த 2 நோட்டில் எதுவுமே வராது. அப்போ நமக்கு ரெண்டே ஆப்ஷன் நான் சொன்னது போல், ஒன்று நம்ம டி மைனர் கொடுக்கணும், இல்லை பி ஃப்ளாட் கொடுக்கணும். ஓகே, டி மைனர் ஃபஸ்ட்டு கொடுப்போம், அப்புறம் பி ஃப்ளாட்டும் கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ டி மைனர் நல்லாவே இருக்குது. பி ஃப்ளாட்டு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பி ஃப்ளாட்டு மேஜர். ஓகே, ஹையாக இருக்குது, கீழே இறக்கிக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. டி மைனர் நல்லா தான் இருக்குது, பி ஃப்ளாட் நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் வந்து இங்கே பி ஃப்ளாட்டே வச்சுக்கிறேன். ஏன் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நன்றி சொல்வேன் முடியுது இல்லையா, 4ல் தான் முடியுது, டியில் முடியுது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து டி மைனர் தான் மேட்ச் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த லைன் எண்டிங்கு ஆல்மோஸ்ட் இந்த முடிகிற நோட் வர மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த டி வரும்போது ரூட் கார்டு தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். அப்புறம் கண்டிப்பாக இங்கே ரூட் கார்டு டி மைனர் தான் கொடுத்தாகணும். அப்போ இங்கேயும் டி மைனர் கொடுத்துட்டு இங்கே திரும்ப ஏதாவது மாற்றிட்டு திரும்ப இங்கேயும் டி மைனர்னால் டி மைனரே நிறையா வரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் பி ஃப்ளாட் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ நன்றி வரும்பொழுது எஃப்,
2 இ வருது, எஃப்இ. எஃப்இ இருக்கிற கார்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எஃப் தனியாக ஒன்றில் இருக்குது, இ தனியாக ஒன்றில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா சி மேஜர் கொடுத்து பார்ப்போம். இ வரனால நம்ம அங்கே சி மேஜர் கொடுப்போம். ஓகே, சி மேஜர் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை, ஏன்னா நமக்கு நல்லா இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே எஃப் வந்துட்டு இ வருது. அப்போ எஃப்பில் ஸ்டார்ட் ஆகிறனால நமக்கு இடிக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், வேறு தான் கொடுத்தாகணும். எஃப் வருது, எஃப் வருது, அப்புறம் இ வருது. வேறு என்ன ஆப்ஷன்? டி மைனர், டிஎஃப்ஏ. ஆனால் இ வரணும், இ டி மைனர், எஃப் மேஜர் 7th வருமா? எஃப்ஏசிஇ, எஃப்ஜிஏ, ஜிஏ 6th. இல்லை டி மைனரில் இருந்து பார்ப்போமா? ஓகே, ஸோ பி ஃப்ளாட்டில் ஆனால் ஓகே, ஸோ பி ஃப்ளாட்லேயே இருந்தால் நல்லா தான் இருக்குது. ஏன்னா பி ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் எஃப் வருது. ஸோ எஃப் வரனால நமக்கு இங்கேயுமே தேர்டு கவுண்டில் எஃப் தான் ஆரம்பிக்குது. அப்போ பி ஃப்ளாட் நல்லாவே இருக்குது. ஸோ இ வந்து இங்கே எண்டிங்கில் வரனால பெருசாக அது நமக்கு என்ன சொல்கிறது, பி ஃப்ளாட் கொடுத்து நமக்கு பெருசாக ஒன்றும் தெரில. ஸோ பி ஃப்ளாட்டே கொடுத்துடலாம். சப்போஸ் இல்லை இன்னும் பர்ஃபெக்டாக வேணும்னா நம்ம எஃப்பும் இயும் இருக்கிற மாதிரி நம்ம கார்டு போட்டாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சி மேஜர் 6th நம்ம 7th 8th கார்டெலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஓகே, சி மேஜர் 6th-னா 6th நோட்டை ஆட் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏஇ, ஓ எஃப் வரலையோ, எஃப்இ, அப்போ இது வராது. ஓகே, எஃப் மேஜர் 7th. ஓகே, எஃப் மேஜர் 7th கூட இல்லை, எஃப்ஏ நல்லா தான் இருக்குது. ஸோ இதர் நம்ம பி ஃப்ளாட்லேயே இருந்துக்கலாம், இல்லை எஃப் மேஜர் நம்ம வந்து போகலாம். ஏன்னா எஃப் மேஜரில் எஃப்ஏசி எஃப் வரனால நல்லா தான். ஓகே, ஸோ நன்றி சொல் வேன் முடியுது, டியில் தான் முடியுது. ஸோ நமக்கு சந்தேகமே வேணாம், நமக்கு வந்து டி மைனர் தான். ஓகே, எனக்கு இந்த எஃப் வந்து பிடிக்கல, எனக்கு என்னமோ செட் ஆகாத மாதிரியா இருக்குது. அதனால் நான் பி ஃப்ளாட்டையே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ பி ஃப்ளாட் மட்டும்தான், இதை ஆட் பண்ணல. ஓகே, ஸோ நல்லாவே இருக்குது. இரவும் பகலும் டி 2F, டி 2F. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டி மைனர் தான் எங்கே இது. ஸோ டிஎஃப் டி மைனரில் இருக்குது, அதை விட்டால் பி ஃப்ளாட் மேஜரில் தான் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஸோ அது இல்லாமல் அடுத்து ஸ்டார்ட் ஆகிறனால நம்ம டி மைனரே கொடுப்போம். ஸோ ஜிஇ வரனால ஏ மேஜர்
சாரி சி மேஜர் தான். ஏ மைனரில் பார்த்தீங்கன்னா ஜி வரல, சி மேஜரில் தான் ஜியும் ஈயும் இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக இங்கே சி மேஜர் தான் மேட்ச் ஆகும். சி மேஜரே போட்டுக்கலாம். இதுலேருந்து பார்ப்போம். ஓகே, ஸோ கரெக்டாகவே இருக்குது. அடுத்து இதுவரை உதவினீரே, ஓகே. ஸோ இங்கேயுமே இ வருது, ஜி வருது, அப்புறம் சி வருது, ஏ ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட். அப்போ இ ஜி சி பார்த்தீங்கன்னா சி மேஜரில் தான் இருக்குது. அப்போ இங்கேயுமே நம்ம சி மேஜரே போட்டுக்கலாம். மாறிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜி வந்துட்டு டக்குன்னு ஏ தான் சஸ்டெயின் ஆகுது. அப்போ நம்ம டி மைனரே கொடுத்துடலாம் லைன் எண்டில் வரனால. ஓகே, ஸோ டி மைனர் நல்லா மேட்சாக நான் சொன்னது போல் இங்கே வந்து ஏ நோட் தான் வருது இல்லையா, நடத்தி நீரே. அப்போ நம்ம ஏ மைனர் கொடுக்கலாமே அப்படின்னா கொடுக்கலாம், மேட்ச் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்கெங்கெல்லாம் நம்ம சி மேஜரில் ஜி சில இடத்துல வந்தப்போலாம் நம்ம ஜி மேஜருக்கு போக முடியாது. ஏன்னா அது முடிகிற அது லீட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ரூட் கார்டு தான் நிறையா அதில் வரும். ஸோ அப்போ டி மைனர் தான் இங்கே ரூட் கார்டு. அப்போ கண்டிப்பாக ஏ மைனரோட டி மைனர் தான் நல்லா நமக்கு மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சி போட்டிருக்கோம் இல்லையா. இங்கே நம்ம 2 சி போட வேணாம், எதாவது மாற்றணுன்னா கண்டிப்பாக நம்ம ஒன்றுக்கு ஏ மைனர் இல்லை ஏ மைனர் 7th, ஏன்னா ஜி வரனால ஏ மைனரில் ஜி வராது. அப்போ நம்ம ஏ மைனர் 7th கூட வேணாம் கொடுக்கலாம். ஓகே, ஏ மைனர் 7th. ஓகே, ஸோ அப்போ 2 மெஷருக்கே சியில் இல்லாமல் ஏ மைனர் 7th ஆட் பண்ண. ஏன் ஏ மைனர் 7த்னா ஏ மைனர் மட்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஏற்கனவே இங்கே கார்டு போட்டு ஏ மைனரில் ஏசிஇ தான் இருக்கும், ஜி கிடையாது. அப்போ எனக்கு ஜி இங்கே வரனால ஜி வேணும்னா ஏ மைனர் 7th, ஏ மைனர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 7th நோட்டு ஜியாக வரும். அப்போ ஏ மைனர் 7த்னா ஏசிஇ அதோட ஜி நோட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 3 பார்த்தீங்கன்னா 2 எஃப் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே டி மைனர் போட்டிருக்கோம், இங்கே டி மைனர் போடலாம், ஆர் நம்ம எஃப் மேஜர் போடலாம். இங்கே ஏற்கனவே டி மைனர் இருக்கிறனால நம்ம இங்கே எஃப் மேஜர் போட்டுக்கலாம், ஒரு சேஞ்சாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 6க்கு ஃபஸ்ட்டு 3லேயே அடுத்து இசி வருது. இசி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டவுட்டே இல்லை, சி மேஜர் தான். ஆர் ஏ மைனரும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இசி இல்லை எங்கே நம்ம சார்ட்டு, ஆமாம் ஏ மைனர் கூட கொடுக்கலாம். நன்றி. ஸோ யா பார்த்தீங்கன்னா நன்றி ஐயா, டி தான் ஃபுல்லாக வருது. ஸோ அப்போ நம்ம டி மைனரே அங்கே என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம், டி மைனர். ஓகே, இது அதே தான் வருது, கொஞ்சம் தான். பார்த்தீங்கன்னா 3 எஃப், அப்புறம் ஜிஇ சிஇடி. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அதே கார்டை கூட என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி போட்டுக்கலாம், எஃப்சி டி மைனர். அதை அப்படியே ப்ளே பண்ணி பார்ப்போம்.
ஓகே, ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ மீதி ஸ்டான்ஸாக இருக்குது, ஒரே ஒரு ஸ்டான்ஸாக்கு நீங்கள் வந்து கார்டை வந்து அப்ளை பண்ணுங்கள். அது வந்து அசைன்மெண்ட். ஓகே, நம்ம இன்னொரு பாட்டு பார்த்தோம் இல்லையா, தேவகுமாரா. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது 6/8 கணக்கு தான். பட் அது எப்படின்னா 3/4 ஸ்டைலில் அது அப்படியே டபுள் மெஷர் கவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ 6/8 or 6/4 நமக்கு வரும். பட் இந்த 6/8 வந்து நம்ம 4/4லேயே நம்ம கவுண்ட் பண்ணோம். ஏற்கனவே உங்களுக்கு பாட்டு பாடுறப்ப நான் பாடி காமிச்சேன் ஒரு தடவை. ஸோ டெம்போ அதுக்கேற்ற நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 4/4 இருக்கும். இப்போ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4. ஸோ 4/4 அங்கே வந்துருக்கு. இப்போ மெட்ரோனம் போட்டு ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 4/4 தான் அது இருக்குது. ஆனால் எப்படி கவுண்ட் பண்ணோன்னா 2 6 ஒரு 4லேயே கவுண்ட் பண்ணிடுவோம். எப்படின்னா இப்போ பாருங்கள். ஸோ இங்கே இருக்கா, இது ஒரு மெஷர் 29 ஆரம்பிக்குது, அப்புறம் 30 இருக்குது. ஸோ 29 வந்து 30க்குள்ளே நம்ம 2 ஆர் கவுண்ட் பண்ணிடுவோம். எப்படின்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ அந்த மாதிரி ஒரு மெஷருக்கு 2 6 நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்குவோம். ஸோ அப்போது நமக்கு இந்த 6/8 இந்த 4/4ல் நமக்கு 3 அது டிவைட் ஆகிக்கும். ஓகே, இதுக்கு நம்ம இப்போ கார்டு அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த பார்ட் வந்து டி மேஜரில் இருக்குது. ஓகே, டி மேஜரில் இருக்குது. ஸோ அப்போ டி மேஜர்னால் நம்ம கண்ணை மூடிட்டு ஸ்டார்டிங்கில் ரூட் கார்டை போட்டுடலாம். டி மேஜர் அப்படின்னு கண்டிப்பாக தான் வரும். ஓகே, ரெண்டாவது அந்த ஃபஸ்ட்டு மெஷரில் அடுத்த பாதி பார்த்தீங்கன்னா G 3 5 G வருது. G வந்து டி மேஜரில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ டி மேஜர் ஃபேமிலி கார்ட்ஸ் நமக்கு இங்கே இருக்கு இல்லையா. இப்போ நம்ம இந்த சாங்கில் வந்து என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு டி மேஜர் போட்டுட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் ரூட் கார்டு தான் வரணும். சப்போஸ் நம்ம நோட்டை வச்சு பார்த்தாலும் எஃப் ஷார்ப் தான் 5 எஃப் ஷார்ப் வருது. எஃப் ஷார்ப் பார்த்தீங்கன்னா டி மேஜரில் வருது, ஆர் பி மைனர் எஃப் ஷார்ப் மைனர் மூணுலேயுமே இருக்குது. ஸோ பாட்டு ஸ்டார்டிங்கிறதுனால நம்ம டி மேஜரை போட்டுவிட்டோம். அடுத்து 6ல் பார்த்தீங்கன்னா 5 ஜி தான் இருக்குது. ஜி பார்த்தீங்கன்னா ஜி மேஜரில் இருக்குது, இ மைனரில் இருக்குது. அது 2 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ நம்ம ஜி மேஜர் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நல்லாவே மேட்சாக இருக்குது. ஸோ 2 எஃப் ஷார்ப் 3 டி நடுவில் இ வருது, பெருசாக கண்டுக்க வேணாம். இதுதான் டாமினேட் பண்ணுது. அதனால் டி மேஜரில் தான் டி எஃப் ஷார்ப் ஏ வரும். ஸோ அதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அடுத்து தேவகுமாரா கொஞ்சம் நினச்சிடுங்க அப்படின்னு வரும். இதே டியூனு தான். அப்போ நம்ம இதே கார்டை கூட என்ன பண்ணலாம்னா அப்படியே நம்ம அதுக்கும் காப்பி பண்ணிக்கலாம். நல்லாதான். நினச்சா நோட்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் ஷார்ப் ஜிஏ, எஃப் ஷார்ப் ஏ நான் பார்க்கும்போது டி மேஜர் தான். அப்போ யோசிக்காமல் டி மேஜர் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஜி வருது, அப்புறம் பி இருக்குது, திரும்ப இங்கேயும் ஜி வருது. அதுதான் டாமினேட் பண்ணுது, ஜியும் பியும். அப்போ ஜியும் பியும் இருக்கிற கார்டு அப்படின்னா நமக்கு ஜி மேஜரில் தான் ஜியும் பியும் வருது. அப்போது இங்கேயும் நமக்கு ஜி மேஜர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சேர்த்து பார்த்தோன்னா அடுத்த
அடுத்து பார்த்தீங்கன்னா மறந்தா அதிகமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் 2 சஸ்டெயின் ஆகுது, இங்கே ஒரு ஏ இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஃபேமிலி கார்ட் நம்ம பார்க்குறதுனால ஏஇ சி ஷார்ப் சி ஷார்ப் இ பார்த்தீங்கன்னா ஏ சி ஷார்ப் அதிகமாக வருது. அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே ஏ மேஜர் போட்டுக்கலாம். ஏ மேஜர். அப்போ ஆட்டோமே நம்ம தெரிஞ்சுக்கணும் டி மேஜர் ரூட் கார்டு தான் நமக்கு வரும். இல்லை பார்த்தீங்கன்னா போவேன் நான் முடியும் போது ஏல முடியுது, அதுக்காக நம்ம ஏ மேஜர் கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு லைன் எண்டிங் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஏ வந்தாலும் நம்ம டி மேஜர் தான் கொடுப்போம். ஏன்னா டி மேஜர்லையும் ஏ இருக்குது, ஏ மேஜர்லையும் ஏ இருக்குது. பட் டி மேஜர் ரூட் கார்டு அப்படிங்கிறனால நம்ம டி மேஜர் ஏ போட்டுக்கிறோம். திரும்ப வருது. நீங்கள் நினச்சா அதே கார்டு காய் பண்ணலாம், மாற்றணும்னா டிக்கு பதிலாக பி ஜிக்கு பதிலாக இ மேனுவல். ஸோ நம்ம கார்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறப்ப சேஞ்ச் பண்ணுறதுன்னா நமக்கு செகண்ட் டைம் வருது இல்லையா, நீங்கள் நினச்சா. அப்போ நம்ம வந்து வேறு கார்ட் பேட்டர்ன், அதாவது ஆல்டர்னேட்டிவ் கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஜி மேஜருக்கு பதிலாக இ மைனர், ஏக்கு பதிலாக எஃப் ஷார்ப் மைனர், அதை போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருக்குது, நான் ரெண்டுமே நான் குரூப்பில் அனுப்புவேன். ஸோ நீங்கள் வந்து கார்டு அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ முதல்ல பாட்டு எழுதியிருப்பீங்க, எழுதியிருந்தால் சிலபல் பிரிச்சுடுங்க. அப்புறம் 1 2 3 4 5 6 இது போல் 6 பீட் போட்டு நீங்கள் வந்து மேலே எவ்ரி ஃபஸ்ட்டு கவுண்ட்டுக்கு என்ன சிலபல்னு எழுதணும். ஓகே. ஸோ சவுண்ட் மேட்ச் அசைன்மெண்ட்டுக்கு நான் சொன்ன போல் 1 and 2 and 3 and 4 and 4x4 தான் சவுண்ட் மேட்ச் அசைன்மெண்ட்டு. அப்போ 1 and 2 and 3 and 4 அந்த மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணி நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அப்போ தான் அதை கரெக்டாக நமக்கு நோட்ஸ் வந்து உட்காரும் சவுண்ட் மேட்ச் பண்ணும்பொழுது. ஓகே. ஸோ இப்போ 2 பார்ட் பார்த்துருக்கோம். இதுலேயும் சரணம் இருக்குது, இது சரணத்துக்கும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி கார்டு அப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டுத்துக்குமே 2 டிஃப்ரெண்ட் ரிதம் போடணும். இப்போ நம்ம மரபம் நினைத்திரையா பார்த்தோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீபோர்டில் 3x4 வால்ஸ், ஸ்விங் வால்ஸு, ஸ்லோ வால்ஸ், கண்ட்ரி வால்ஸ், இது பாப் வால்ஸ், ஸோ எல்லாமே வால்ஸ்னு வரும். ஸோ அந்த பேர் எல்லாமே 3x4 தான் நமக்கு வந்து செட் ஆகும். டெம்போ 120 இல்லை சப்போஸ் ரொம்ப ஸ்பீடாக ஃபீல் பண்ண 110 அப்படி கூட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பீட் நம்ம வந்து ஏற்றிக்கலாம். ஓகே. ஸோ அப்போது இந்த பாட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 3x4 ரிதமே போட்டு நம்ம 6 கவுண்ட் பண்ணிக்குவோம். அதாவது 2 பாரை சேர்த்து 6 நம்ம கவுண்ட் பண்ணுவோம். முன்னாடி 1 2 3 1 2 3 அப்படி கவுண்ட் பண்ணியிருப்போம். இப்போது 1 2 3 4 5 6 1 அப்போது அந்த மாதிரி நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம். இன்னொன்று பாட்டு தேவகுமாரா பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது நமக்கு 4x4ல் 6x8 படிக்கிறதுனால நமக்கு ரிதம் வந்து 6/8 மாடர்ன் அப்படின்னு ஒரு ரிதம் இருக்கும். 6/8 மாடர்ன் அப்படி இல்லாட்டினா ஸ்லோ ராக் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுமே 6/8ல் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக நமக்கு வந்து இருக்கும். அப்போ தேவகுமாரா இந்த போல் பாட்டுக்கெலாம் 6/8 மாடர்ன் இல்லை ஸ்லோ ராக் அதை நம்ம கொடுப்போம். அதே வால்ஸில் இருக்க டைமிங்லாம் நம்ம கண்ட்ரி வால்ஸ், பாப் வால்ஸ், ஸ்விங் வால்ஸ் இது போல் நிறையா வால்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணோம். சரியா? ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா 6/8ல் இதே நமக்கு இந்த தேவகுமாரா அந்த இதுலேயே 4x4ல் 6x4 6x8 கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பீடாகவே நம்ம கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ இந்த பாட்டு வந்து வானபூமி படைத்த தேவனே அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்பீடாகவே இருக்கும்.
நம்ம நார்மலாக இப்போ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வர கீபோர்டில் இந்தியன் எக்ஸ்பென்ஷனில் கோவா அப்படின்னு ஒரு ஸ்டைல் பீட் இருக்கும். ஸோ அது Yamaha வச்சுருந்தீங்கன்னா என்கிட்ட கூட இருக்குது, நான் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். கோவா அப்படின்னு இருக்கும் 1 and 2. இது நம்ம 6/8க்கு ஸ்பீடான 6/8. என் நம்பிக்கை எமக்கு ஸ்தோத்திரம், அவர் தோள்களின் மேலே, மலைகள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும் அந்த அந்த பாட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6/8. இந்த 6/8லேயே இந்த மாடர்ன் இல்லை கோவா. ஆக்சுவலாக இந்த பீட்டுக்கு பேசிக் இது வந்து பயோலா இல்லை பாய்லா அப்படின்வாங்க இந்த ஸ்டைலு, இந்த 6/8 ஸ்டைலுக்கு. ஸோ அப்போ நம்ம பார்க்கணும். ஸோ ஒன்று வந்து மரம் இணைத்திரையாக இருந்து நம்ம 3/4ஐயே நம்ம டபுள் பண்ணிக்கிட்டு 6/6 கவுண்ட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த விதம் போட்டு தான் நம்ம வந்து வால்ஸ் ப்ளே பண்ணோம். 6/8 வால்ஸ்னு கிடையாது, நமக்கு 3/4 வால்ஸ் தான் டபுளாக 2 மெஷராக ஒன்றா கவுண்ட் பண்ணிக்குவோம். அது தேவகுமாரை வந்து நமக்கு 4/4 கவுண்ட்டில் நம்ம 6/8 வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 6 நம்ம அதை கவுண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து ரிதம் 6/8 மாடர்ன், ஸ்லோ ராக், இந்த 2 தான் இருக்கும் மெயினாக. ஸோ அதுதான் கரெக்டாக அது மேட்ச் ஆகும். அதே போல் இந்த ஸ்லோ ராக் 6/8 மாடர்ன் நம்ம இந்த இதுக்கும் போடலாம், வானமை படைத்தவனே போடலாம். பட் டெம்போ ரொம்ப ஏற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து கோவா இது அந்த மாதிரிலாம் போடுறப்ப ரொம்ப பர்ஃபெக்டாகவே அது வந்து மேட்ச் ஆகிக்கும். ஓகே, இப்போ தேவகுமாருக்கு ஒரு சரணம் இருக்குது, அதுலேயும் ஸ்டான்ஸாக இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த எழுதி சிலபு வச்சுட்டு எவ்ரி ஒன் சிலபில் எழுதிட்டு அப்புறம் வந்து நீங்கள் நோட்ஸ் அதை அனுப்புங்க, நான் அப்புறம் நோட்ஸ் அனுப்புகிறேன். நோட்ஸ் வச்சு நீங்கள் கார்டு அப்ளை பண்ணுங்கள். 2 பாட்டு கார்டு அப்ளை பண்ணணும். ஒன்று மரபு நினைத்திரையா அந்த பாட்டுக்கும் இப்போ சொன்ன தேவகுமாரா பாட்டுக்கும். சவுண்டு மேட்ச் வந்து இப்போ நம்ம வந்து குவேவர் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ நீங்கள் சவுண்ட் மேட்ச் பண்ணும்பொழுது பேப்பரில் நீங்கள் எழுதுகிறப்போ வெறுமனா 1 2 3 4 மட்டும் எழுதாமல் 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு அண்ட் சிம்பிள் ஆட் பண்ணியிருப்போ 1 and 2 and 3 and 4 and. ஸோ அதை வந்து அப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? கீபோர்ட்ல ட்ரை பண்ணும்போது இந்த கார்டு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த பீட் வந்து ஃபாஸ்டா போயிருது, இல்லாட்டி எங்களுக்கு அது கரெக்டா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்க முடிய மாட்டேங்க. அது எப்படி பண்றது சார்? நாளைக்கு அது போல் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், 1-on-1 உட்காருவோம், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் மீட்டில் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு அது போல் டைமில் நம்ம 1-to-1 உட்காருவோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு அந்த என்னென்னு பார்க்குறேன் அப்படி உங்களுக்கு சொல்ல முடியும். சரியா? ஒன்றும் கேட்கலையே. சரி, ஓகே. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் ப்ரே. எங்களை இன்னைக்கு சில தகப்பனே நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த நாளில் கூட சில காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்பா, அதுக்கு எந்த நேரத்தை ஒதுக்கி இன்னும் வாசிக்க அப்பா தேர்லாம் இருக்குது. நீ ஒருவருக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடல்மை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.